ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி அதிமுக கொண்டு வந்த நிறைவு பெறாமல் இருந்த திட்டங்களை திமுக ஆட்சி முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். போகிற இடமெல்லாம் பொதுமக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக தாய்மார்களிடத்திலே தளபதி அவர்கள் செய்திருக்கிற அந்த பணியின் காரணமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் நம்பிக்கையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இல்லை எதையாச்சும் சொல்லட்டும், 505 திட்டங்கள் தலைவர் அறிவித்தது, தேர்தல் அறிக்கையிலே அறிவித்தது. அப்போ அவங்க அறிவித்ததே நாங்கள் அறிவிச்சிருப்போமா? அந்த திட்டங்கள் முழுசும் புதுசு. அந்த திட்டங்களிலே ஏறத்தாழ இன்றைக்கி பிஜேபி ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயே 49 மட்டும்தான் இன்னும் அவங்க செய்யலை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி. அதனால் பெரும்பகுதியான திட்டங்கள் தலைவர் கொண்டு வந்தது தான், திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது தான். சில திட்டங்கள் அவர்கள் செய்தது அறகுறையாக விட்டுட்டு போயிருந்தாங்க. நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன், நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். எல்என்டி வாட்டர் எப்படி இருந்தது? திட்டம் முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டதா? நாங்கள் தான் அதை ஒழுங்கு பண்ணியிருக்கோம். அத்திக்கடவு அவனாசி திட்டம் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லலாம். ஆனால் அரிசி இல்லாமல் உலையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி நாங்கள் கீழே இருக்கிற அத்தனை விவசாயிகள்ட்டையும் பேசி அந்த திட்டம் துவங்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம். அதனால் அவங்க செஞ்சதை நாங்கள் குறைன்னு சொல்லலாம். அவங்க குறை சொல்கிறாங்க பாருங்கள், அது தப்புன்னு